ஹாய் யூஸ் வெல்கம் டு அவர் சேனல் அமேசிங் காய். ஆஹா! என்னையா அது இப்படி கட்டி வச்சிருக்கீங்க இந்த படிக்கட்ட? அநேகமா இந்த படிக்கட்டை கட்டினவரு இதுக்கு முன்னாடி பிளம்பர் வேலை பார்த்துருப்பாரு போல. அதான் அவரோட கலைத்திறனை இங்கே வெளிப்படுத்திட்டு போயிருக்காரு. ஸோ சூப்பர்! ஃபுல்லாக பில்டிங் கட்டினாதான் நல்லா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஃபியூச்சர் கான்சியேஷன் ஆஃப் மார்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியாலிட்டி. அது என்னமோ உண்மைதான். நம்ம ஃபியூச்சரில் மார்ஸ்க்கு போகிறது என்னமோ அவதார் பட ரேஞ்சில் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். ஆனா அது நம்ம அரண்மனை போற அளவுக்கு தான் இருக்குன்றது நமக்கு தெரியாம போச்சு. ஸோ சார் என்ன பண்றது? நம்ம மக்கள் மெக்டானல்ட்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ்க்கும் தானே ஆசைப்படுவாங்க. ஸோ நம்ம வாழியக்கூட வாழிடங்கள் அதுதானே இருக்கும். இந்த பிக்சரை பார்த்தோன்னே நான் கூட கொஞ்ச நேரத்தில் ஏதோ மிகப்பெரிய செஸ் போர்டவே வாங்கி வச்சிருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் அதை ஒட்டு பார்த்தா இது அதை எங்கே நம்ம கட்டி வச்சிருக்காங்க? என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? டாய்லெட்டை போய்கிட்டு செஸ் மாடலில் கட்டி வச்சிருக்கீங்க. அதுலேயும் இவர் உட்காந்து செஸ் விளாண்டு இருக்காரு பாருங்க. நல்லா மிகப்பெரிய செஸ் போர்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர் செஸ் போர்டா இருக்கு. சீக்கிரம் உலக சாம்பியன் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். வென் யூ ஸ்டடி இன்டீரியர் டிசைனிங் ஃப்ரம் யூடியூப் யூனிவர்சிட்டி. யூடியூப்ல பார்த்தா கூட இப்போ டிசைனை யாரும் போட மாட்டாங்க. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏயா ஒரு ஹாலில் ஃபேன் மாட்டோன்னா கொஞ்சம் தள்ளி வச்சு மாட்டியிருக்க வேண்டியது தானே. இப்படி ஷோகேஸ்க்கு பக்கத்தில் ஃபேனை போட்டு வச்சிருக்கீங்க. அதுலேயும் இந்த ஃபேனை மாட்டினவரை பாருங்களே. ஒரு சின்ன ரெக்கை உள்ள ஃபேனை கூட மாட்டிருக்கலாம். இவ்வளோ பெரிய ரெக்கை உள்ள ஃபேனை மாட்டிட்டு அவரு ரொம்ப பெரிய அலும்பு பண்ணியிருக்காரு. வாவ்! என்ன ஒரு அற்புதமான கிளாக்கா இருக்கு. சூப்பர் கிளாக்கா இருக்கீங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு கிளாக்கை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். ஆனால் இந்த கிளாக்கை ரெடி பண்ண நிச்சயமா ஒரு மிகப்பெரிய கார்ட்ஸ் விளையாடக்கூடிய ப்ரோ பிளேயராக தான் இருப்பார். அதனால தான் இப்படி ஒரு கிளாக்கை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஐஃபோன், ஓப்போ. ஐஃபோனுக்கு ஓப்போக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்கள் சொல்ல வரீங்க அப்படித்தானே? அது என்னமோ உண்மைதான் கைஸ். ஐஃபோன் பார்த்தீங்கன்னா என்ன லைட் இருக்கோ அந்த பிக்சரோட குவாலிட்டி எப்படி இருக்கோ அதே குவாலிட்டியில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு கொடுப்போம். ஆனால் ஓப்போ அப்படி இல்லையே. நல்லா பவுட்ரு போட்டு ரெடி பண்ண பாப்பா மாட்டிக்க நம்மளை பிக்சரோட கலர்ஸை ஏற்றி கொடுக்கும்.